சரி, இப்போது லாஸ்ட்டாக வந்து உங்கள் எம்எல்ஏவை நீங்கள் எப்போ பார்த்தீங்க உங்கள் தொகுதியில்? நல்லா ஒன்றும் பார்க்கல, நம்ம பாலம் வேலை நடந்துக்கிட்டு போது பார்த்தது தான். ஓகே. ஆனால் தொகுதிக்கு வராரு. ஆமாம், அங்கே அந்த ஏரியாவில் இருந்தார். என்ன இருந்தாலும் அவர் முதலாளி. ஆனால் ராஜேந்திர பாலாஜி அப்படி இல்லை. அவர் வந்து ரொம்ப கலக்கெல்லாம் எல்லாரோடையும் பழகுற ஆள். எப்போ பார்த்தாலுமே வந்து ஊருக்குள்ள சுற்றிக்கிட்டே தான் இருப்பார் ராஜேந்திர பாலாஜி. வேற என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அவர்? இந்த கழிப்பறையை தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணியிருக்காரா? கழிப்பறைன்னு இல்லை, தண்ணி டேங்கு கட்டி கொடுக்கறது எல்லா தெருலையுமே ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அவர் இதுக்கு தகுந்த மாதிரி அந்நேரம் என்ன அமௌண்ட் ஒதுக்குனாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் அவர். மொத்தத்தில் வந்து என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இவங்க இருந்தாலும் நடக்கும், அவங்க இருந்தாலும் நடக்க தான் செய்யும். ஓவராலாக வந்து இந்த திமுக கவர்மெண்ட் மேலே இருக்கிற பெரிய அதிருப்தியை வந்து இந்த ஒன் சைடாக வந்து இது பண்ணுறது தான். இந்துக்களை மறைச்சிட்டு அவங்க திராவிட மாடல்னு சொல்லி செய்கிறாங்க. ரைட், இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் வந்து ஒன் சைடாக அவங்க வந்து டீல் பண்ணுற மாதிரி தெரியுது. அது வந்து ஒரு பெரிய குறையாக எங்களுக்கு தெரியுது. சரி, இப்போது உங்களுக்கு வந்து இந்த ரேட்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ராஜேந்திர பாலாஜிக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க, அப்புறம் அசோகனுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க? ரேட்டிங்ஸ்னால் கிட்டத்தட்ட ஈக்குவலாக கொடுக்கலாம், அவ்வளோ பிரச்சனை. ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக கொடுக்கலாம். அவங்க 10 இயர்ஸ் இருக்காங்க, ஒரு 5 வருஷம் இருந்தாங்க, திருப்பி 5 வருஷம் அவங்களே வராங்கன்னா அவங்க மேலே இருக்கிற அபிப்பிராயத்தில் தானே வந்திருக்க முடியும், சும்மா வர முடியுமா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா, சரி, இப்போ நன்றி. நீங்கள் அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து உங்கள் வாக்கை வந்து சரியாக ஓட்டு போட்டுருங்க அப்படின்ட்டு மக்களை ஓட்டு போட சொல்லுங்கள். சிவகாசி தொகுதி மக்களுக்கு. சிவகாசி தொகுதி மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்ம தொகுதிக்கு வந்து ஏதாவது நல்லது நடக்கணும் வைக்கணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வந்து இங்கே வரணும், தமிழ்நாட்டில் இருக்கணும், அவ்வளோதான். அதனால் வந்து எல்லாருமே வந்து ஓட்டு போட்டு யாராவது உங்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுங்க. ரூபா கொடுத்தாங்க, இவங்க அதிகமாக கொடுத்தாங்க, அவங்க அதிகமாக கொடுத்தாங்கன்னு ஓட்டு போடுறத கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். ரொம்ப நன்றிண்ணா.